சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. முகமது கூஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஆணி விதையை வறுத்தா சத்தெல்லாம் போயிருமேன்னு சொல்கிறாங்களே, அதை வறுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பொடி மாதிரி இட்லி பொடி மாதிரி செய்கிறதுக்கு வறுத்துதாப்பா ஆகணும். மற்ற மாதிரி நம்ம இந்த கேப்ப மாவு கேழ்வரகு மாவெல்லாம் போட்டு செய்கிறதா இருந்தால் நம்ம அது வறுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். பொடி மாதிரி செய்யணும், வறுத்து தான் ஆகணும். அது உடனே ஒரு 2-3 நாள்லாம் வச்சு அதை காலி பண்ணிடுங்க. எம்பிசி நூசெட்டுங்கிறவர் கேட்டிருக்காரு, தொப்பை குறையிற கஷாயத்தில் சர்க்கரை போடாமல் குடிக்க முடியாது, பனை வெல்லம் போட்டு குடிக்கலாமா, கருப்பட்டி போட்டு குடிக்கலாப்பான்னு கேட்குறாரு. குடிக்கலாம்ப்பா, அதனால ஒன்றும் இல்லை, குடிச்சுக்கோங்க. யுவராஜுங்கிறவர் கேட்டிருக்காப்பா, நான் இந்த கேக்குக்கு இப்போ நியூ இயர் கேக் போட்டேன், அதை மைதா போட்டேன், மைதா உடம்புக்கு நல்லதில்லை, கோதுமை சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கேக்குன்னா எல்லாம் மைதாவை தான் விரும்புவாங்க, வெள்ளை சர்க்கரையை தான் விரும்புவாங்க. நான் அப்படிலாம் போட மாட்டேன். இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒரு பிரியமாக இருப்பாங்களே கேக்கு அப்படிங்கிறதுனால நான் மைதாவில் செஞ்சுட்டேப்பா. அடுத்து நான் கோதுமையில் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு கேக். முகமது இப்ராஹிம்ங்கிறவர் கேட்டிருக்காரு, அந்த வெள்ளை சட்னிக்கு, வெள்ளை விளையிற சட்னிக்கு சட்னி அரைச்சி நான் காட்டினேன் யூடியூப்பில். அதை பொட்டுக்கல்லை எங்கே பாட்டின்னு கேட்டிருக்காங்க. பொட்டுக்கல்லை போடலப்பா, பொட்டுக்கல்லை போட்டால் அந்த நிறம் கொஞ்சம் கம்மியாகும், அதனால தான் பொட்டுக்கல்லை போடாமல் கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேப்பா. திலகா ரமேஷுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எலுமிச்சம்பழம் கஷாயம் நான் குடிக்கிறேன், 1 மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா, 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம். நிர்மலா மோகன்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பருப்பு குழம்பு சாப்பிட்டாலே காலு எல்லாம் குடையுதாம்மா, கேஸ் ட்ரபிள்னால குடையுதான். நான் அத்தனைக்கும் பருப்பு குழம்புல பூண்டு காயம் எல்லாம் சேர்க்குறேன், பூண்டு பெருங்காயமெல்லாம் சேர்க்குறேன், அப்படி எனக்கு இந்த இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு சரியான உடம்பு எக்ஸசைஸ் இல்லை, வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உழைப்பு பத்தலைனாலும் அது செரிமானம் ஆகிறது கஷ்டம்தான். அப்போ பருப்பு குழம்பு கூட செமிக்காத அளவுக்கு, ஜீரணிக்காத அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு அவ்வளோ வீக்காக இருக்குது, அவ்வளோ வேலை இல்லாமல் இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் அது இதுன்னு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு உழைப்பு இருக்கும். பசி எடுத்து சாப்பிடுங்க, பசிக்காமல் சாப்பிடாதீங்க. 2வது பருப்பு குழம்பு கொஞ்சம் நிறையா ஊற்றி சாப்பிடாம கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுங்க. பொதுவாக பருப்புலேயும்ப்பா கேஸு தான்ப்பா, வாய்வு தான்ப்பா ரொம்ப இருக்குது. அதனால் நீங்கள் பருப்பு சேர்க்கணும், உடம்பு ஸ்ட்ரென்த்து வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் பயிர் முழு தோளோடு இருக்கிற பயரோ இல்லை வேறு தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கொண்டக்கடலை, பட்டாணி இதுகளெல்லாம் ஊற வச்சு அவிச்சு சும்மா ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அது பருப்பில் உள்ள சத்துக்கு மேலேயே இருக்குது. அது உங்களுக்கு இந்த வாயு ட்ரபிளையும் கொடுக்காது. அப்படி சாப்பிடுங்க. பருப்பு குழம்பா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. செஞ்சியா புளிப்பணியாரம் செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்கப்பா, கூடி சீக்கிரத்தில் செஞ்சு காட்டிடுறேன். கிருஷ்ண தர்சன்கிறவர் வெண்கடுகு பற்றி சொல்லியிருக்காரு. வெண்கடுகு ரொம்ப புனிதமானதுப்பா. அதை நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா வீட்டுக்கு, ஒவ்வொரு தடவை சாம்பிராணி போடும் போதும் அந்த கங்கு இருக்கும்போதே ஒரு பிஞ்சு எடுத்து அது மேலே தூவி அந்த வீடு முடக்கு மூளை முடுக்கு எல்லா பக்கம் பீரோ எல்லா பக்கம் காட்டிங்கன்னா அந்த துஷ்ட சக்தியெல்லாம் விலகிரும், நோய் கிருமியெல்லாம் விலகிரும். ஒவ்வொரு தடவை நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் அந்த வெண்கடுகை சாம்பிராணியில் போட்டு காட்டினா ரொம்ப நல்லது. சாமி கும்பிடும் போது இல்லை, டெய்லி ஒரு தடவை வீட்டில் அந்த சாம்பிராணி கூட அந்த வெண்கடுகை போட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுப்பா. ஏற்கனவே இந்த கொஸ்டினுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லிட்டேப்பா, பார்த்துக்கோங்க. பேசுகிறேன்னு கேட்டிருக்காருப்பா, தோசை மாவை இட்லிக்கு யூஸ் பண்ணலாமான்னு. தோசை மாவை இட்லிக்கு யூஸ் பண்ண முடியாதுப்பா. அதில் நம்ம பச்சரிசி வேற போட்டிருக்கோம், இறுகிக்கிட்டு இருக்கோம், கடலை மாவு வேற போட்டிருக்கோம், ஒரு மாதிரி ஒயிட்டாக வராது, கொஞ்சம் கலர் டிம்மாக வரும். ஆனால் தோசை இட்லி மாவில் கூட நம்ம தோசை ஊற்றிடலாம், தோசை மாவில் இட்லி ஊற்றினா அவ்வளோ சரிப்பட்டு வராதுப்பா. ஆஜி ஈஸ்வரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நாய் கடிச்சா ஏதாவது மருந்து சொல்லுங்க, அது 2 வீக்லேயே சரியாகணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. டாகு கடிச்சாலாம் வைத்தியம் சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நல்லது இல்லைப்பா. போய் ஊசி இருக்குது,
இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட இருக்குது, ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையும் போடுவாங்க. போய் அதுக்கு தகுந்த ஊசியை போட்டிங்கன்னா தான்ப்பா உங்களுக்கு நல்லது. டாக் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே போய் ஊசியை போட்டுடணும். பாக்கத் ரியாஸ் பானு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆப்பம் போடுறதுக்கு அளவு சொல்லுங்கன்னு. நான் ஏற்கனவே ஆப்பம் போட்டு காட்டியிருக்கேன், காட்டலை, ஆப்பம் போட்டிருக்கேன், வரும் வீடியோவில் வரும். ஆப்பத்துக்குப்பா பச்சரிசி கால்படினா ஒரு 400 கிராம் உலக்கு, அந்த உலக்கில் ஒரு உலக்கு போட்டுக்கறணும். அதில் வந்து 1 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இவ்வளோ சாதம், நம்ம சாப்பிட்ற சாதம் இவ்வளோ சாதம், அவ்வளோ சாதத்தையும் போட்டு இவ்வளோ தேங்காய் துருவல் அதையும் போட்டு உப்பு போட்டு ஆட்டி வச்சிருங்க. நாள் மறுநாள் நல்லா புளிச்சிரும். காலையில் அதை எடுத்து நல்லா கலந்து தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து கொஞ்சம் ஆப்பச்சோடாவை போட்டு கலந்து நீங்கள் சுட்டிங்கன்னா ஆப்பம் அழகாக வரும். நான் போட்டிருக்கேன், அடுத்த வீடியோ போடுவேன், வரும், பார்த்துக்கோங்க. நாகலட்சுமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஒரு ஆளாக்குக்கு எவ்வளோ கிராம்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆளாக்குப்பா கிட்டத்தட்ட 200 கிராம் வரும்பா. ஒரு ஆளாக்கு 200 கிராம். நான் வந்து இந்த ஆப்பத்துக்கெல்லாம் பச்சரிசி அதுன்னு அளந்து போடுவேன், இட்லிக்கெல்லாம் போட்டிருக்கேன், இட்லிக்கு தோசைக்கெல்லாம். அதெல்லாம் ஒரு ஆளாக்கு கிடையாது, 2 ஆளாக்கு சேர்ந்தது. ஒரு ஆளாக்குன்னா அரைக்காப்படி, 2 ஆளாக்குன்னா காப்படி. நான் அந்த காப்படி உலக்கு வந்து 400 கிராம் பிடிக்கும். மஞ்சு செல்லமுத்து கேட்டிருக்காங்க, கேக்குக்கு 2 ஸ்பூன் நெய் போதுமா அப்படின்னு. போதும்ப்பா, ஏற்கனவே நம்ம வேற 3 முட்டை உடச்சி ஊற்றுறோம், இதில் 2 ஸ்பூன் நெய் போதும். ரொம்ப நெய் ஊற்றினாலும் அது உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால நல்லதில்லை. அதனால நான் 2 ஸ்பூன் நெய்யோ நிப்பாட்டேன். வேணா இன்னும் 2 ஸ்பூன் கூட வேணா ஊற்றிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பஸ்ரா கரீமாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குக்கரில் மணல் போட்டு நீங்கள் கேக் செஞ்சுருக்கீங்களே, அப்போ குக்கர் கெட்டு போகாதான்னு. குக்கர் கெட்டு போகாதுப்பா. நான் வந்து அலுமினியத்தில் தான் வச்சேன், அலுமினிய குக்கரில் வச்சேன். 2வது அந்த குக்கர் மேல் மூடியில் வந்து அந்த ரப்பர் மாதிரி இருக்குல்ல கேஸ்கட், அது நான் போடலை. வெறும் சட்டி தான், ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஹீட் வைக்கல, நிதானமான ஹீட் வச்சா ஒன்றும் ஆகாது. வேலையெல்லாம் முடியவும் சூடாறவும் மணலை கொட்டி விட்டு குக்கர் பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம். கலைவாணி ரமேஷ் கேட்டிருக்காங்க, 2 நாளாக லூஸ் மோஷன் போதாமா, என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. லூஸ் மோஷன் போனால் நீங்கள் சாப்பாட்டை அறவே நிறுத்திடணும். 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூனு நாட்டு சர்க்கரையை போட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுக்கிட்டு அதை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது தீர்ந்து போச்சா திருப்பி அதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கணும். குடி தண்ணிப்பா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் அப்படியே நீங்கள் அந்த தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் போகிறப்போ வந்து உடம்புல நீர்ச்சத்து வற்றி போயிடும். அப்போ ரத்தம் வந்து கம்மியாயிடும், ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு நீர்ச்சத்துலாம் போயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் விடாமல் நீங்கள் இந்த தண்ணியவே குடிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போ கப்பன்னு பசிக்குதோ அப்போ அந்த வயிறு போகிறதெல்லாம் நின்று போயிட்டு அப்புறம் கப்பன்னு பசி எடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், காரமில்லாத மோர் சோறு சாப்பிடணும்ப்பா. மோர் கஞ்சியோ ஏதோ சாப்பிடணும். சோறு கூட பறக்க சாப்பிடக்கூடாது, கஞ்சியாக குடிக்கணும். கஞ்சிக்கு தொட்டுக்கிற வெங்காயத்தை 2 வதக்கி வச்சுட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடணும். இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு லைட்டு ஃபுட்டாக காரம் இல்லாமல் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைவாணி ரமேஷ் கேட்டிருக்காங்க, பசி எடுக்க என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. பசி எடுக்கிறதுப்பா நல்லா உழைச்சி நல்லா கரெக்டாக நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் தன்னான பசி எடுக்கும். ஒருவேளை நம்ம மப்பும் மந்தாரமாக சாப்பிட்ருந்தா எண்ணெய் பலகாரம் பிரியாணி கொஞ்சம் கறி அது இதுன்னு முட்டை கிட்ட எல்லாம் சாப்பிட்ருந்தோம்னா ஒருவேளை தும்முன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் 1/2 ஸ்பூனு சீரகம் 1/2 ஸ்பூனு ஓமம் அதை லேசாக சட்டியில் போட்டு வறுத்து 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றணும். ஊற்றி அது சிறு தீயில வச்சு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் வத்த விட்டுட்டு அதை வடித்து 3 நேரம் கூட குடிக்கலாம், காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படியே குடிங்க. குடிச்சிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஹெவி ஃபுட்டு எடுக்காதீங்க, லைட்டு ஃபுட்டு, மோர் சாதம் மோர் கஞ்சி இப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த குடிக்கிற கஷாயத்துக்கு அதுக்கும் அப்புறம் பசி கபன்னு எடுக்கும், அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சுதர்சன்கிறவர் கேட்டிருக்காரு, சகல நோய் பொடி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்த இது
3 இதை கலப்போம்ல, வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், அந்த பொடியை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஜலதோஷம் பிடிக்குது. ஏன்னு கேட்குறாங்க. சகல நோய் பிடிக்கும், ஜலதோஷத்துக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. ஜலதோஷம் ஏன் பிடிக்குதுன்னா, நம்மளுக்கு கழிவு ஏதாவது டஸ்ட்டு உள்ளே போயிருக்கும், ஏதாவது உடம்புக்கு ஒவ்வாதது உள்ளே போயிருக்கும், அதை நம்ம உடம்பு வெளியேற்றுது. அதுதான் ஜலதோஷம். அதுக்காக வேண்டி நீங்கள் அது குடிக்கிறதுனால, அந்த பொடியை குடிக்கிறதுனால ஜலதோஷம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது வேற வேற பிரச்சனைகளுக்கு இது ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கதான்ப்பா செய்யும். ஏன்னா உடம்புல இருக்க கழிவு அப்போ தேவையில்ல உள்ள வந்தால் உடம்பு தன்னால் வெளியேற்றும். அது சளி மூலியமாக தான் வெளியேற்றும். அதை நம்ம இருக்கிற மூலியமாக அதை சரி பண்ணிக்கிறோம். ஆவி பிடிக்கலாம், சளி ஜலதோஷம் பிடிச்சா பத்து போடலாம், கஷாயம் குடிக்கலாம், இப்படிலாம் செஞ்சு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நந்தகுமாருங்கிறவர் சிறுநீர் தொற்றுக்கு கேட்டிருக்காருப்பா. சிறுநீர் தொற்றுக்குப்பா நெருஞ்சில் முள் பவுடர்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 3 நாளைக்கு 1 டீஸ்பூன் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல போட்டு தண்ணியை குடிச்சிருங்க. தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி சத்து இல்லாமல் கூட இருக்கும். அடிக்கடி மோர் குடிங்க, சரியா போயிடும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.